சார் சிஎம் வந்து லெஃப்ட்ல இருக்காரு, ஒன்றிணைவோம்ன்ற ஒரு கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தேனியில் வந்து எம்எல்ஏ எம்பிஸ் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. எப்படி பெரிய விமர்சனத்துக்கு ஆயிருக்கு. ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி அவர் சொல்லி பல மாவட்டங்களில் கூட்டம் நடக்கும்போது அதில் ஒரு சில மாவட்டங்களில் எந்த அளவுக்கு வந்து அந்த உள்குத்து இருந்தது என்பது பட்டவர்த்தனமாக வந்து தேனி மாவட்டம் தெரிஞ்சுது. ஒரு எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் அது ஃபில்த்தி லாங்குவேஜ், அதை நான் வந்து சொல்ல முடியாது. ராஸ்கல், அப்புறம் வந்து முட்டாள், இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் வந்து மேடையிலேயே வந்து அவர்கள் வீசுவதன் மூலம் ஒரு ஒன்றிணைவோம்ன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக தான் நிச்சயமாக இதை பார்க்க முடியும். எனவே மக்களை வந்து ஏமாற்றுறது ஒரு பக்கம், இன்னைக்கு கட்சியிலே வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து வெடிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஒரு கோஷ்டி புசல்தான் இருப்பது என்பது நிதர்சனமான உண்மையாக தெரிகின்றது. துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து 3வது நாள் போராட்டம் பண்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யறோம்னு சொல்லி வாக்குறுதி நிறைவேற்றலன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இல்லைங்க, இப்போ ஸ்டாலின் பொறுத்தவரை முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா ஒவ்வொரு வருஷமும் 1,00,000 பேரை நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், அரசு ஊழியர்களுக்கு வந்து அவருடைய அந்த கோரிக்கைகள் வந்து எந்தவித ஒரு காலதாமதம் இல்லாமல், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றி நிலுவைத் தொகைகள் கொடுத்து அரசு சார்ந்த நிறுவனங்கள்லேருந்து எந்த பிரச்சனை இல்லாமல் வந்து முழுமையாக அவர்களுக்கு வந்து அந்த ஊதிய நிலுவைத் தொகைகள், அவர்களுக்கு உள்ள அந்த வழக்கமான அந்த பெனிஃபிட்ஸ் அனுகூலங்கள் நாங்கள் வந்து நிச்சயமாக கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார்னா, ஆண்டுக்கு 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குனர். கிட்டத்தட்ட வந்து இப்போ 5வது வருஷம் ஆக போகுது. 5,00,000 பேருக்கு வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம், இந்த விடியாத அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுத்துதா? தயவுசெய்து நீங்கள் இதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல ஒரு பக்கம், ஆனால் வேலைகளை பறிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து. அதுவும் வந்து துப்புரவு பணியாளர்கள், அந்த துப்புரவு பணியாளர்கள் அவர் வந்து படுகின்ற கஷ்டம், துன்பம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது ஒரு அந்த குப்பை அள்ளுவது யாராலும் முடியாது. இது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எவரும் செய்ய முடியாத அந்த வேலையை வந்து ஒரு மனமும் வந்து செய்து, அதுவும் குறிப்பாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு பணி வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வந்து ஒரு ஊதியம் பெற்று பண்ணாங்க. இன்னைக்கு அவர்களால் வந்து ஒரு பணி நீக்கம் செய்து அவருடைய வயிற்றில் அடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள் வந்து போராடுறாங்க, இப்போ வீதியிலேருந்து இறங்கி போராடுறாங்க, காலமாக போராடுறாங்க. இதுவரையில் வந்து இந்த விடியாத திமுக அரசு, ஸ்டாலின் அரசாங்கம் அவர்களை வந்து அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் கிடையாது. நாடு எக்கேடு கெட்டு போன என்ன ஆக மொத்தத்தில் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து அந்த ஒரு வெத்து கௌரவம், அதே போன்று வந்து ஒரு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து அவருடைய போராட்டத்தை கண்டு காணாமல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Zone 5, Zone 6 மண்டலம் 5, 6 முழுமையாக வந்து குப்பைகள் வந்து அகற்றலை. நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் அப்படியே பார்த்தா ராயபுரம், ஆர்கே நகர், அதே போன்று பெரம்பூர், திருவிக நகர், திருவொற்றியூர், இந்த பகுதிகளில் முழுமையாக வந்து குப்பைகள் வந்து தேங்கி ஒரு துர்நாற்றம் வீசும் நிலைமையில் இன்னைக்கு அதை பற்றி இந்த அரசாங்கம், இந்த விடியாத அரசாங்கம் கவலைப்படுறதுனா நிச்சயமாக இல்லை. லெட்டர் மட்டும் எழுதுறாரு யார், ஸ்டாலின். நாங்கள் வந்து மாநில உரிமைக்காக வந்து எங்களுடைய போராட்டம் தொடரணும். என்ன போராட்டம் நீங்கள் தொடர்ந்தீங்க? நீங்கள் மாநில உரிமைக்கு 17 வருஷம் தமிழ்நாட்டை வந்து அடகு வச்சிங்க. நீங்கள் மத்தியில் வந்து தமிழ்நாட்டை வந்து அடகு வச்சு தான் உங்களுடைய வரலாறு. மத்தியில் 17 வருஷம் இருக்கும்போது மாநில பிரச்சனைகளை தீர்த்தீங்களா? கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வந்தீங்களா? இல்லை வந்து ஒரு நிதி பகிர்வு வந்து ஒரு சீரான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் மூலம் வந்து ஒரு நிதி பகிர்வு வந்து மாநிலங்களுக்கு வந்து சரிசமத்தில் மாநிலங்களுக்கு வந்து எந்த மாநிலம் அதிக வரி கொடுக்குதோ அந்த மாநிலத்துக்கு அதிகமான அளவுக்கு நிதி கொடுக்கின்ற அடிப்படையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அரசு சட்டத்தை திருத்தினீங்க. நீங்கள் அதுவும் கிடையாது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவுலேருந்து, காவிரி நதியிலேருந்து, முல்லை பெரியாறுலேருந்து அத்தனை உரிமையும் தாரை பார்த்துட்டு வழக்குக்கு பயந்து அன்னைக்கு அவங்க அப்பா சர்க்காரிய கமிஷன் அதுக்கு பயந்து தமிழ்நாட்டோட உரிமையில ஒட்டுமொத்தமாக தாரை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா நான் வந்து மாநில உரிமை மீட்கிறதுக்கு நாங்கள் தான்
எங்களை தவிர வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கோஷத்தை போட்டுட்டு வந்தா மக்கள் நிச்சயமா நம்ப தயாராகலை என்பதுதான் வெளிப்படையான உண்மை. எனவே 17 வருஷம் மத்தியில் வந்து ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் வந்து ஒரு எவ்வளவோ செஞ்சிருக்கலாம், மாநிலத்துக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எந்த திட்டமும் கொண்டு வராம முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய குடும்பம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து மத்தியிலே வந்து அமைச்சராக இருக்கணும் என்பதற்காக வளம் கொளிக்கும் இலாக்காக்கள் பெற்றார்கள். விளைவு அன்னைக்கு வளம் கொளிக்கும் இலாக்காக்கள் பெறுகின்ற ஒரு ஆர்வம் இலங்கையில் வந்து இனப்படுகொலை வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து அன்னைக்கு வந்து முள்ளிவாய்க்காலில் வந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு வார்த்தை அன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குவோம், எங்களுடைய தொப்புள் குடியாக இருக்கின்ற தமிழர்கள் தாக்கப்படுவது நிறுத்தணும், கொல்லப்படுவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா வந்து அன்றைக்கு இருந்த அரசு, மத்திய அரசு நிறுத்தி இருக்கும். ஆனா விளைவு என்ன, அன்னைக்கு அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல. அன்னைக்கு தனக்கு பதவி கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில், தன் குடும்பத்துக்கு பதவி கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த அணுகுமுறையின் காரணமா 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து முள்ளிவாய்க்காலே அந்த இனம் வந்து கொல்லப்பட்டதுக்கு வரலாற்றிலே வந்து ஒரு கருப்பு அரசு என்ற அடிப்படையில் அன்றைக்கு இருந்த மத்திய அரசும், அதே போன்று அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மாநில அரசு அன்றைக்கு திரு கருணாநிதி அரசும் அன்னைக்கு காரணம். அன்னைக்கு ஏன்னா இப்படி வந்து தமிழினம் கொல்லப்படுது, அது மட்டும் மாநில உரிமை தாரை பார்த்துட்டு இப்போ வந்து புது அவதாரம். அப்போ எலெக்ஷன் வந்தாலே புது அவதாரம் எடுத்துப்பாங்க. யாரு? ஸ்டாலின் புது அவதாரத்தோட வருவாங்க. என்னமோ வானத்திலிருந்து குதித்த பெரிய வந்து உத்தம சிகாமணி யோகியன் வர செம்பெடுத்து உள்ளவின்ற மாதிரி, அந்த மாதிரி பெரிய அளவுக்கு வந்து யோகியர்கள் வந்து இன்றைக்கு வந்து அயோக்கியர்கள் இன்றைக்கு யோகியர்களாக இன்றைக்கு வந்து ஒரு நடமாடி கொண்டிருப்போம். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். எல்லா கேள்விக்கும் காலையில வந்து பதில் சொல்லியாச்சு. ஓகே, தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் கூட்டணியில இருந்து வந்தது, தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு பின்னடைவா இருக்குமா? ஒரே விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளரும் அதே போன்று கட்சியில இருந்து அதுக்குரிய விளக்கம் கொடுத்தாச்சு. அந்த விளக்கமே போதுமானது. அதாவது என்னை பத்தி கூட வதந்தி பரப்பி விடுறாங்க. என்ன அது கேட்க மாட்டாங்கல்ல நீங்க. அதாவது எனக்கு என்னன்னா என்னால ஒரு யூடியூபரு, ஒரு மீடியா, அவங்களுக்கு வருமானம் வந்தா மகிழ்ச்சி தான். உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். ஏன்னா டெய்லியும் லைம் லைட்ல இருக்கணும், டெய்லியும் லைம் லைட்ல இருக்கணும். நான் கூட யூடியூப்ல எழுதினே இருக்கேன். ஏன்னா நடக்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்கணும், ஏமாற்றம் தர விஷயம். ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு, ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னாலும் ஜெயிக்க மாதிரி கிடையாது. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க, பெரியார் வழியில வந்தவங்க, அண்ணா வழியில வந்தாங்க. அண்ணாவுக்கு பிறகு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா காலை வரல வந்து அண்ணா திமுக ரத்தம் தான். உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இதுதான் வந்து எங்களுடைய கொள்கையும், அதான் நிலையம். சரி, அதனால வந்து இந்த யூடியூபர் வந்து எழுதுறவங்க எழுதினு இருங்க, மீடியா போடுறவங்க போடுன்னு இருக்க, ஐ டோன்ட் கேர்.